பிங்கிக்கு சாப்பாடுன்னு ஒன்று போட்டு வச்சிட்டோம்னா நிறுத்தி நிதானமாக ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக உட்காந்து இப்படி தாங்க சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும் வைக்கும்பொழுது அடியில் ஒரு மேட்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு தான் அவங்களுக்கு அந்த பாத்திரத்தில் வைக்கணும். ஒருவேளை அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம தரையில் வச்சுட்டு அடியில் மேட் எதுவும் போடாமல் வச்சிட்டோம் அப்படின்னா யோசிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு ஒரு பீஸாக எடுத்துகிட்டு போய் எங்கே மேட் இருக்குதோ அங்கே வச்சு தான் சாப்பிடுவாங்க. என்னதான் நம்ம தட்டில் போட்டு வச்சாலுமே அந்த தட்டில் இருக்க சிக்கன் பீஸு எதுவாக இருந்தாலும் ஒன்றுன்னா அப்படியே எடுத்து அந்த டவல் மேலே வச்சு பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க. இப்படி தான் பிங்கி எப்போவுமே சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் டாக் இப்படி தான் சாப்பிடுவாங்களா என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள். ஆனால் மேட்டோ டவலோ இல்லை அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க. சிக்கன் பீஸ் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு எங்கே கொண்டு போய் மேட்டு மேலே வைக்கலான்னு யோசிப்பாங்க.